ஆக்சுவலி பேட்லாம் லைட்டாக ஆறிடுச்சு. ஆனால் ஸ்டில் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கேட்குதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக சைட் டிஷ் தான். டேஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில். அந்த மசாலா ஃப்ளேவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாட்டி கடைக்கு வந்திருக்கோம். இந்த பாட்டி கடை எங்கே இருக்குன்னா கொளத்தூர் 200 ஃபீட் ரோட்டில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி கடை இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இவங்ககிட்ட மெயினாக வந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து மட்டன் சூப் இருக்குது. அது ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க. மட்டன் சூப்புக்கு மற்ற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் இருக்கும், சிக்கன் பக்கோடா மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இவங்ககிட்ட வந்து தலைக்கறி இருக்குது, போட்டி இருக்குன்றாங்க, காடை இருக்குன்றாங்க, சிக்கன் 65 இருக்குது, அண்ட் ஆல்சோ அத்தவும் இருக்குது. அத்தவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் வந்து வாழைத்தண்டு சூப் கொடுப்பாங்க, இவங்க மட்டன் சூப் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா ஒரு சூப்புக்கு இவ்வளோ சைட் டிஷ் கொடுக்குறாங்களே, சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், நம்ம ஏரியாவில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டி கடைக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் பாட்டி கடையில் சூப்பு அண்ட் சைட் டிஷ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் ஒன்றா வந்துட்டு இருக்கு, கொடுங்க பிரதர். ஸோ அதுவுக்கு இது மட்டன் சூப்லாண்ணா? மட்டன் சூப் ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட்டு தோஞ்சல் நெத்திலி ஓகேண்ணா. மட்டன் சூப் இதான் மெயின் மேட்ரிங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்குவிட்டு ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. முட்டையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கைஸ் மெயினாக வந்து சூப்பு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூரை செட்டப் போட்டு ஒரு 10-15 பேர் உள்ளே சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து அப்படியே காற்றோட்டமாக அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு தான் வெளியவே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட மெயின் மேட்டர்னா சூப்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்புக்கு எனக்கு அப்படியே வாயிலேருந்து எச்சா ஊறுது. எக்குலாம் போட்டிருக்காங்க இந்த மட்டன் சூப்பில். ஸோ லெட்ஸ் ஹேவ் பாட்டி கடை மட்டன் சூப். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட்டில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கு. செம்மையாக இருக்குதுப்பா சூப்பு. டேஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில். அந்த மசாலா ஃப்ளேவரு, பெப்பர் கம்மியாக போட்டிருக்காங்க, பெப்பர் அதிகமாகவே இல்லை. இதை வந்து குழந்தைங்க கூட குடிக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப பெப்பராக காரமெல்லாம் இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் எதுவுமே போடல, கால் எலும்பு எதுவும் போடல. இன்னொரு சூப் இருக்குது, அந்த மட்டன் கால் பாயா மாதிரி வரும்ல, அது போட்டு ஒரு சூப் இருக்கான். அதை நான் வேணான்ட்டேன், ஏன்னா இந்த சூப் தான் எனக்கு வேணும். அது வேணாம், அது ஆல்ரெடி நம்ம வந்து அது சாப்பிட்டா மேபி பாயா மாதிரி இருக்குமோ நாவோ. ஸோ இது கூட வந்து நம்ம ஸ்குவிட்டு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷு ஸ்குவிட்டு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் ஹேவ் ஸ்குவிட் ஃபர்ஸ்ட் பைட். ஆக்சுவலி பேட்லாம் லைட்டாக ஆறிடுச்சு, ஆனால் ஸ்டில் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கேட்குதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குது. இதுலேயே உங்கள் ஸ்பெஷலாக ஒரு மசாலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நார்மல் சிக்கன் மசாலா மாதிரி இல்லை, ஃபிஷ் மசாலா மாதிரி இல்லை. அண்ட் ஐ லவ் தி ஸ்குவிட். செம்மையாக இருக்குப்பா, லப்பர் மாதிரிலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் மீட் மாதிரி அப்படியே சாஃப்டாகவே இருக்குது. அதை சூ பண்ண அந்த மசாலா, ஐ லவ் தி ஸ்குவிட், சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டே ஒரு சூப் அப்படியே லைட்டாக அடிப்போம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து நெத்திலி. ஸோ நெத்திலி வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க அந்த நெத்திலியை. ஸோ பார்த்துல இதை மெயினாக வந்து கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த நெத்திலியும் ஒரு பைட் அடிப்போம். நல்லா குக் பண்ணியிருக்காங்கப்பா, டீப் ஃப்ரை. குக் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஓவர் கோட்டட் மசாலா சூப்பராக கொடுத்து செம்மையாக இருக்குது. ஒரு சூப்புக்கு இவ்வளோ சைடிஷ் கொடுக்குற கடை நீங்கள் தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பாருங்கள், தலைக்கறியிலேருந்து இது ஃபுல்லாக சைடிஷ் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பர்கர் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ ஜூஸ் கொடுக்குறாங்க, மில்க் ஷேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொஜிட்டோ மாதிரி ஐட்டங்களும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இது கூட. ஸோ நான் இது ஃபுல்லாகவே இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு இது கூட நம்மளுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் தான் இங்கே வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட தோஞ்சல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு நல்லா ட்ரையாக பண்ணித்தாங்கன்னு. நல்லா ட்ரையாக தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, குழம்பு மாதிரி இல்லாமல். இதோட வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தோஞ்சல் வந்து அந்த குழம்பு சாப்பிட்ருக்கேன், தோஞ்சல் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்.
ஆக்சுவலி இந்த ஸ்டார் ஐட்டம்னால நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால நான் இதில் வந்து ஒரு மாதிரி கொழுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த தோஞ்சல். ஆக்சுவலி இந்த கொழுப்பு இருக்குல்ல, ஆட்டு கொழுப்புலாம் இருக்குல்ல, குக் பண்ணும்போது அந்த கொழுப்பு மட்டும் தனியாக அந்த கொழுப்பு ஸ்மெல் தெரியும், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து தோஞ்சல் வந்து கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா எனக்கு அந்த இது இல்லை. பட் தோஞ்சல் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி சாப்பிட்றவங்க இதை விரும்பி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் போட்டிருக்க மசாலா ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது. அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும், நாங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷுக்கு செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி ட்ரை பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறம் கரெக்ட் முடக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மெயின் மேட்ரு அடுத்து அத்தோ. ஸோ அத்தோவுக்கு இவங்க மட்டன் சூப் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் அத்தோவுக்கு மட்டன் சூப்பு. ஒரு எக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதோடு சாப்பிட்டா தான் மரியாதை அப்படியே. ஓகே, ஸோ இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் இவங்க வந்து இந்த அத்தோவை போட்டு அது கூட வந்து ஃபிஷ்ஷு, சிக்கனு அதெல்லாமே போட்டு, இது வந்து ஆக்சுவலி ஒரு நான்வெஜ் அத்தோ, ஓகேவா. ஸோ இதை குக் பண்ணும்போது இவங்க வந்து இது கூட வந்து ஒரு செட்டிநாடு மசாலா வந்து போட்டு அதை ஃப்ரை பண்ணி தான் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் மறந்துடுறேன், ஸ்ட்ரிக்ட்லி நான்வெஜ் தான் இங்கே, வெஜிடேரியன் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் அத்தோ போவோம். நான் நிறைய வெஜ் அத்தோ தான் சாப்பிட்ருக்கேன், நான்வெஜ் அத்தோ ஃபஸ்ட் டைம். ஸ்ட்ரிக்டாக இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும், இது காரமெல்லாம் இல்லை. அண்ட் அது போட்டிருக்க அதுக்குள்ளே போட்டிருக்க மீட் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. ஐ மீன் இவங்க ஃப்ரைடு மீட் தான் போட்டிருக்காங்க எல்லாமே. சூப்பராக இருக்குப்பா, வேற மாதிரி அத்தோ. இதுவும் மஸ்ட் ட்ரை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கூட சூப் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அள்ளுதுங்க. ஸோ இந்த அத்தோ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கிறதுனால டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இல்லை. அண்ட் நடுவில் நல்லா அவங்க போட்டுருக்க அந்த மேலே போட்டு பேஜோ போடுவாங்களே, அந்த பேஜோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அண்ட் அந்த மீட் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த அத்தோ, நான்வெஜ் அத்தோ. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து அந்த முட்டைலாம் போட்டு ஒரு அத்தோ சாப்பிடுவோம், இந்த ஃப்ரை பண்ணி அத்தோ. ரெண்டாவது நார்மலாக சாப்பிடுவோம், அந்த பச்சையாக இருக்கிற மாதிரி. பட் இந்த அத்தோ வந்து ஒரு டைம் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அத்தோ லவர்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இந்த அத்தோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நான் பேசினேன், சாப்பிட்டே இருக்கேன், அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. மெயினாக அது கூட கொடுக்குற இந்த சூப்பு செம்ம வேற மாதிரி. அதுவும் ஸோ இவங்க சூப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடெல்லாம் கூட இருக்குது, காடை முழு காடை இருக்குது, ப்ரான் கொடுத்துருக்காங்க, அதையும் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தோஞ்சல் இதே மாதிரி அங்கே வச்சு அதை இன்னும் ட்ரையாக கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சைட் டிஷ் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த பாட்டிகளில். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அத்தோ சாப்பிட்றது ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, அவ்வளோ குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக அத்தோ சாப்பிட்டு முட்டை சாப்பிட்லாம் நான் எப்படி. ஸோ முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த முட்டையை வந்து அப்படியே எடுத்து அப்படியே அழகாக போட்டுருவோமா வாயில். முட்டையில் ரொம்ப புளிப்புலாம் நம்ம ஏன்னா அந்த மேலே வந்து அந்த புளிப்பு தண்ணி போடுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் நண்டு சூப் இருக்குது, அதுவும் மெயின் மேட்ரு. இப்போ நம்ம மட்டன் சூப்புன்றது இப்போ இருக்கும், இப்போ சீசன் அதனால் நண்டு சூப் கிடையாது. ப்ராபபிளி வந்து இன்னும் ஒரு 2 months வந்து நண்டு சூப்பும் வந்துடும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஓனர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட நண்டு சூப் குடிச்சு பாருங்கள், நண்டு சூப் வேறு மாதிரி இருக்குன்னு. அதுவும் ஒரு நாள் தனியாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலி இங்கே ட்ரை பண்ணல, அத்தோவாக இருக்கட்டும், ஸ்குட் ஃப்ரையாக இருக்கட்டும், நெத்திலியாக இருக்கட்டும், மெயினாக சூப்பாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த கல்லை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா ஈவினிங் நம்ம ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம் போல இருக்குது. ஸோ இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது. நீங்கள் ஒரு நான்வெஜ் லவர்னு வச்சுன்னா மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நான் சாப்பிட்ற சாப்பாடோட ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு ஸோ நம்ம காத்தோட்டமாக கூட உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.